நம்ம தமிழ் சினிமாவுல இப்ப வரைக்கும் விடை தெரியாத சில கேள்விகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். லேசா லேசா திரைப்படத்துல விவேக்குக்கு லவ் லெட்டர் கொடுத்தது யாரு? இந்த படத்துல விவேக் அவர்களுக்கு 5 முறை பொண்ணுங்க, அதுல த்ரிஷாவை தவிர்த்துட்டு பார்த்தா மீதி இருக்கிற 4 முறை பொண்ணுங்கள்ல யாரு விவேக் அவர்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுன்னு கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாது. லேசா லேசா என்னை பிடிப்பது லேசா, மீட் யூ இன் நெக்ஸ்ட் வெகேஷன். 90s கிட்ஸோட ஆல் டைம் ஃபேவரட்டான பிஸ்தா திரைப்படத்துல கார்த்திக் அவர்களுக்கு அவர் பார்த்துட்டு இருந்த சர்வர் வேலை ஏன் போச்சுன்னு கடைசி வரைக்கும் நமக்கு சொல்ல மாட்டாங்க. அது ஏன் போச்சு தெரியுமா? அது யாருக்கே வேணும்? என் பழைய முதலாளி இருந்தாரு, அந்த வேலை ஏன் போச்சு தெரியுமா? ஐயோ, போன வேலை பத்தியே புலம்பிட்டு இருக்காரு. எப்படி போனா எனக்கு என்ன? தனக்கு எப்படி வேலை போச்சுன்னு அடிக்கடி சொல்ல வருவார். நான் கேட்காம தட்டி கழிச்சிட்டேன். உனக்கு தான் தெரிஞ்சிருக்குமே மாப்பிளைக்கு எப்படி வேலை போச்சு. எப்படி வேலை போச்சுன்னா அது ஒன்னும் பெரிய மேட்டர் இல்ல சார், ரொம்ப சின்ன மேட்டர். அவரே கேட்டுங்க. மெய்யழகன் திரைப்படத்துல மெய்யழகனான கார்த்தி அவர் கல்யாணத்துல என்ன பண்ணாரு தெரியுமான்னு இளவரசு அரவிந்த் சுவாமி கிட்ட சொல்லுவாரு. ஆனா கார்த்தி அந்த கதையை சொல்ல விட மாட்டாரு. மெய்யழகனோட கல்யாணத்துல அவர் என்ன பண்ணாருன்னு நமக்கு கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. உன் கல்யாணத்துல என்ன பண்ண நான் சொல்லட்டுமா? ஒண்ணும் தேவையில்லை. கண்ணும் கண்ணும் திரைப்படத்துல எதை சொல்லக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் நமக்கு சொல்ல மாட்டாங்க. எதடா சொல்லவனா? எதையுமே சொல்லிடாதீங்க. வாத்தியார் திரைப்படத்துல வடிவேலு எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு அவருக்கும் நமக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. இது போல நமக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் தெரியாத கேள்விகள் நம்ம தமிழ் சினிமாவுல வேற என்ன இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.